என் அன்பு குழந்தையே, இது உனக்கான கடைசி கட்டம். இன்று இந்த அப்பா என்னை தொட்டவுடன் உனக்கு நாளைய விடியல் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் உனக்கான ஒரு விஷயம் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நின்றாயோ அந்த விஷயத்தை உனக்கானதாக உன் கைகளில் ஒப்படைக்க உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ என்ன வேண்டும் என்று என்னிடத்தில் வேண்டி நின்றாலும் அதை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிற்கக்கூடிய பொறுப்பு உன் அப்பாவாகிய எனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. அந்த பொறுப்பை ஒரு நாளும் நான் தட்டி கழிக்கவில்லை, தட்டி கழிக்கவும் மாட்டேன். இனி எந்த நேரத்தில் உனக்கு என்ன விஷயத்தை கொடுக்க வேண்டுமோ அதை சரியான தருணத்தில் உன் கைகளில் கொண்டு வந்து நான் நிச்சயமாக தந்து விடுவேன். என் குழந்தையின் மனது எப்பொழுதும் என்னை சுற்றியே இருப்பதை நான் நிச்சயமாக அறிவேன். உனக்கு என்ன வேண்டும் என்று என்னை கேட்டிருந்தாலும் நான் உனக்கானதாக நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க எப்பொழுதும் தயாராக இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் பிள்ளைக்கு மனதில் ஏதோ ஒரு வருத்தம் இருந்து கொண்டே இருக்கிறது. என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு ஏக்கம் தடுமாறாமல் நின்று கொண்டிருக்கிறது. இந்த விஷயங்களை எல்லாம் தாண்டி நாம் வாழ்க்கையில் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உனக்குள் நிலையாக நிற்கின்றது. மற்ற விஷயங்கள் எல்லாமே உன்னை விட்டு செல்வதற்கு தயாராகி விட்டது என்று தானே அர்த்தம். என் குழந்தையே, எது வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை பெறுவதற்கு நாம் எந்த அளவில் தயாராக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு நம் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளையும் சமாளிக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். நம் வாழ்க்கையில் வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களையும் ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். எந்த நிலையில் இருந்து நாம் இந்த வாழ்க்கையை தொடங்கினோம், இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் நல்லபடியாக நடத்த முடியும். அப்படி இல்லாமல் கடந்து வந்த பாதையை நீ மறந்து விட்டாயானால் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னால் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முடியாது என்பதனையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பா நிச்சயமாக உன் கைகளில் ஒன்று கிடைக்கும் என்று சொல்லவுடன் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், என் பிள்ளை என்ன நினைக்கிறாய், அப்பா ஏதாவது ஒன்றை கொடுத்தால் போதும், எதையுமே நம் வாழ்க்கையில் தராமல் இருப்பதற்கு இதையாவது தந்து விட்டால் போதும் என்று தானே நினைக்கின்றாய். நிச்சயமாக இந்த உன் எண்ணத்திற்காக இந்த அப்பா உன் வாழ்க்கையில் நீ கேட்டதையே சர்வ நிச்சயமாக உன்னிடத்தில் ஒப்படைக்க வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நாம் இழந்துவிட்ட விஷயங்கள், இத்தனை காலமும் நாம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கிவிட்ட விஷயங்கள் இன்று எல்லாவற்றையும் தாண்டி நீ உனக்கு நடக்க போகின்ற உண்மைகளை நீ கண்டு கொள்ள வேண்டிய தருணம் வந்துவிட்டது. இது நாள் வரையிலும் நீ பட்ட ஒவ்வொரு துன்பங்களுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான மகிழ்ச்சியை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து தரப்போகின்றேன். எல்லாவற்றையுமே நாம் இழந்து விட்டோம் அல்லது தொலைத்து விட்டோம் என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு, எதுவாக இருந்தாலும் நம் தெய்வம் நமக்கு கொடுக்கிறதே அது போதுமே என்று எண்ணி மகிழ்ச்சியோடு இருக்க பழகு. போதும் என்று நீ நினைத்த பொழுதே இந்த தெய்வம் மேலும் மேலும் உனக்கு அள்ளி கொடுக்கும். போதாது என்று நினைத்து மேலும் மேலும் அதன் மீது நீ ஆசைப்படுவாயானால் உனக்கு கிடைப்பது கூட பாதியிலேயே நின்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்ல பாதையில் அழைத்து சென்றிருக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை பல கேள்விகளையும் கேட்டிருக்கிறது. ஆனாலும் ஏதோ ஒன்று உன்னை வாழ வைக்கும் என்று நம்புகிறாய் அல்லவா? அந்த நம்பிக்கைக்கான பலனை நீ நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெற்றுக் கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பாவின் அன்பு என்றும் உன்னை வாழ வைக்குமே தவிர ஒருபொழுதும்
உன்னை வீழ வைக்காது. இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்களில் இருந்து நிச்சயமாக உனக்கான நன்மைகள் என்றும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை சோதனைகளை கொடுத்து விட்டதே என்று எண்ணி வருத்தப்பட்டாய் அல்லவா? இப்பொழுது பல நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதையும் நினைத்து நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும். எல்லாவற்றையும் கண்டு மனமுடைந்து நிற்பதை விட வருகின்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து நாம் மனதளவில் நம்பி நம்மை நாமே அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். சுற்றி இருப்பது எல்லாம் நம்முடைய நன்மைக்குத்தான். நமக்கு வருகின்ற விஷயங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கைக்குத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அப்பா இத்தனை நேரம் உன்னோடு பேசுவதற்கு காரணமாக இருக்க முடியும். உன் அப்பாவிற்கு வேறு வேலை இல்லையா? அப்பா வேறு எங்கும் செல்ல வேண்டாமா? என் பிள்ளை, உன்னை கவனிப்பதையே என் தலையாய வேலையாக கொண்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அது நான் உனக்காக எடுத்துக்கொண்டுகின்ற ஒவ்வொரு முயற்சியும் நீ என்னவென்று புரிந்து கொண்டு உன்னையும் நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உனக்கான நன்மைகளையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். எந்த தருணத்திலும் நான் இருப்பதை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையில் நான் உனக்கென கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் இந்த அப்பா என்ன கொடுக்கிறார் என்ற விஷயங்களும் என்றும் உனக்கு புரிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்பொழுதும் எந்த ஒரு விஷயத்தையும் நினைத்து நீ வருத்தப்படுகிறாயானால் நிச்சயமாக அந்த விஷயம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அளவிற்கு முக்கியம் என்று தெரிகின்றது அல்லவா? இந்த முக்கியமான விஷயத்தை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டாயானால் உன்னை சுற்றி வந்த அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும். உன்னை சூழ்ந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை விட்டு விலகும். நல்லது நடக்கிறதோ அல்லதோ வாழ்க்கையில் கெட்டது ஒருபொழுதும் உனக்கு நடக்காது. அந்த அளவிற்கு உனக்கான பாதுகாப்பை உன் அப்பா நான் உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்பதை நீ மறந்துவிடக் கூடாது. என் குழந்தையே, இங்கு எல்லோருக்குமே வாழ்க்கையில் நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும், அப்படித்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனை உண்டு. ஆனால் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அப்படி மட்டுமே அவர்களால் வாழ முடியாது. அதனால் இப்பொழுதெல்லாம் எதையுமே சிந்திப்பதை மறந்துவிட்டார்கள். என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் எதுவாக இருந்தாலும் அதை பெற்றுக்கொண்டு நாம் எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டால் போதும் என்ற மனநிலைக்கு வந்து விட்டாய். கேட்டதும் கிடைக்கவில்லை, இதற்கு மேல் எதையும் எதிர்பார்க்காமல் என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் நமக்கு போதும் என்ற மனநிலைக்கு என் பிள்ளை வந்து விட்டாய். உன்னுடைய இந்த மனநிலை உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை, உனக்கான சந்தோஷத்தையும் என்றும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிற்கும். எண்ணற்ற திருப்பங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை ஏதேதோ நிலைக்கு அழைத்து சென்றது. ஆனாலும் எது சரி எது தவறு என்ற மனப்பக்குவம் நீ வர தொடங்கி விட்டாய். இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் உனக்கு கொடுத்தது என்று வேதனைப்படுகிறாய். இதுவெல்லாம் கொடுத்தது என்று வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை விஷயங்களுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த அப்பாவிடம் இருந்து வருகிறது என்பதை மனமகிழ்ச்சியோடு இரு. நான் கொடுப்பதை ஒரு நாளும் நிறுத்த மாட்டேன். உனக்கு என்ன வேண்டுமோ அது நிச்சயமாக நான் உன் கைகளில் கொண்டு வருவேன். எங்கே உனக்கு வாழ்க்கை கஷ்டத்தை கொடுக்க தொடங்கியது என்று ஒரு நொடி பார். நிச்சயமாக இனிமேல் எந்த தவறுகளையும் நாம் செய்யக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ கஷ்டப்பட்ட நாட்களும் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனைகளும் என்றுமே இனி உன்னை துன்ப நிலையில் இருந்து அப்படியே வைத்திருக்காமல் அதற்கு மேலான ஒரு நல்ல நிலைக்கு உன்னை அழைத்து செல்லும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நினைப்பதும் நடப்பதும் வேறாக இருக்கிறது என்பதற்காக வாழ்க்கையை விட்டு விலக நினைக்கலாமா? இதைவிட மகிழ்ச்சியான ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் நடக்க போகிறது என்பதனை எண்ணி நீ சந்தோஷப்பட வேண்டும். இது மட்டுமா வாழ்க்கை? இல்லை, இதற்கு மேலும் உனக்கானது
பல நன்மைகளை தர தயாராக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என்றும் இந்த சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக காப்பாற்றும். எப்பேற்பட்ட துன்பத்திலும் நீ மனதளவில் தைரியமாக இருந்து விட்டாயானால் நடக்க போகின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை சரியான வழியில் வழிவகுத்து கொண்டு செல்லும் என்பதனை புரிந்து கொள். உன் அப்பாவின் ஆசீர்வாதங்கள் உனக்கு என்றென்றைக்கும் கிடைக்கும். நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன். நல்லதே நடக்கும்.